கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். அதில் கூட ஒரு ஊழியரை வேத கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு பட்டம் கொடுப்பதற்காக ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அழைப்பை அவர் விரும்பவில்லை என்றாலும் கூட மரியாதை நிமித்தமாக அங்கு படித்த மாணவர்களுக்கு பட்டம் கொடுப்பதற்காக அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கல்லூரிக்கும் அவர் போகிறாரு. அந்த கல்லூரியில் பட்டம் வாங்குகின்ற மாணவர்கள் பட்டத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த போன ஊழியர் அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவர் கேட்குறாருன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு இந்த பட்டம் வாங்குகின்ற இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இச்சைகளிலிருந்து, அது கண்கள் இச்சையாக இருந்தாலும் சரி, இல்லை மனதளவில் இருக்கிற பலவிதமான இச்சைகளில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்களா அப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது, பிரியமானவர்களே, வந்த பதில் என்னென்றால், மாணவன் சொல்கிறாரு, நான் இன்னும் விடுதலை ஆகவில்லை அப்படி என்று. ஆனால் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் படித்து பட்டம் பெறுகிறார்கள். ஆனால் விடுதலை ஆகவில்லை. அப்போ இன்னொரு கேள்வியை கேட்குறாரு. சரி, நீ இந்த கல்லூரியில் சேரும்போது 1ஆம் ஆண்டில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை நிலையும் சரி, 4ஆம் ஆண்டு படிக்கும்போது இருந்த உன்னுடைய வாழ்க்கை நிலை, அதாவது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற மாற்றம், அதாவது உன்னுடைய சிந்தை மாற்றம், எண்ண மாற்றம், செயல் மாற்றம், அதாவது பழைய வாழ்க்கையிலிருந்து நீ எடுத்த தீர்மானத்தில் எப்படி இந்த கல்லூரியில் படித்து என்ன ஆக வேண்டும் என்று யோசித்து உள்ள வரியோ, அப்போ வருஷம் போக போக உன்னுடைய வாழ்க்கை மாற்றம், விடுதலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதற்கும் பதில் அதிர்ச்சியூட்டு வண்ணமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், இன்னொரு கல்லூரி. மிஷினரி பாடங்களை, மிஷினரி தளத்தில் செய்யப்படுகின்ற ஊழிய பாடங்களை அருமையாக படித்து 2 பேர் டாக்டரேட் பட்டமே பெற்று விட்டார்கள். அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்டால் பட்டுன்னு புட்டு வைக்கிறார்கள். அதாவது மிஷினரி தளத்தினுடைய ஊழியத்தை குறித்து, ஏன்னா படித்திருக்கிறார்கள் அல்லவா, டாக்டரேட் பட்டம் பெற்று விட்டார்கள் அல்லவா, அருமையாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் பணித்தளத்தில் ஊழியம் செய்ததில்லை. தியாகத்தை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. ஸ்பாட்டில் மக்களோடு மக்களாக நின்று இறங்கி ஆண்டவரை பற்றி சொல்லிய அந்த காரியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் மிஷினரி பணித்தளத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து டாக்டரேட் வாங்கிட்டாங்க. இதே போலத்தான் இந்த கல்லூரியில் விடுதலை இல்லை, இச்சையிலிருந்து விடுதலை இல்லை. 1ஆம் ஆண்டிலும் சரி, 4ஆம் ஆண்டிலும் சரி, பட்டம் பெறும்போதும் சரி விடுதலை இல்லை. ஆனால் பட்டம் பெறுகிறார்கள். வேத கல்லூரியில் பட்டம் பெறுகிறார்கள். பாஸ்டர் என்ற ஒரு பட்டம், ரெவரண்ட் என்ற ஒரு பட்டம், டாக்டர் என்ற ஒரு பட்டம். சரி, நான் வேத கல்லூரிக்கு எதிரானவன் அல்ல, பல செய்தியில் நான் அதை பேசிட்டேன். ஆனால் பிரியமானவர்களே, இந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை, இச்சையிலிருந்து விடுதலை இல்லை. ஆண்டுகள் ஓடுகிறது, பட்டம் பெறுகிறார்கள், டாக்டரேட் வரைக்கும் பட்டம் வாங்குகிறார்கள். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? அதான் கேள்வி. அப்போ இன்றைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இப்போது டிரைவிங் ஸ்கூலில் போய் நான் சேர்றேன்னு என்று வைத்துக்கொள்வோம். இந்த டிரைவிங் ஸ்கூலில் சேர்ற நான் வண்டி நன்றாக ஓட்ட பயிற்சி பெற்றுக்கொண்டு வெளியில் தனியாக கார் ஓட்டணும். அதான் அதனுடைய நோக்கம். இல்லை, நான் சேர்ந்து விட்டேன், ஆனால் பல ஆண்டுகள் ஓடுகிறது, ஆனால் காரை நான் ஓட்டவே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொடுமையாக இருக்காது அது? இல்லை, ஒருவேளை நான் கற்றுக்கொள்ளாமலே, பயிற்சியை சரியாய் பெற்றுக்கொள்ளாமலே லைசன்ஸை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி நான் வெளியில் போய் கார் ஓட்டினா என்ன நடக்கும் எனக்கு? அப்புறம் என்ன? உயிருக்கும் ஆபத்து, விபத்து, மற்றவருடைய உயிரை நான் எடுத்துருவேன். இந்த 2 ஒப்புமையை அப்படி இதோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். பைபிள் காலேஜில் சேர்றோம், ஆனால் விடுதலையே இல்லை. ஆனால் பைபிள் காலேஜில் சேர்ந்துக்கிறோம், விடுதலை ஆவாமையே பல வருடங்கள் படித்து கொண்டே இருக்கிறோம். இல்லை, வெளியே வரும்போது கூட சரியான பயிற்சியை பெற்றுக்கொண்டு மனமாற்றத்தோடு விடுதலையாகி வருகிறோமா என்றால் அதுவும் இல்லை. அப்போ எதற்காக இந்த பைபிள் காலேஜி அப்படி என்று ஒரு கேள்வியை இன்றைக்கு கேட்க வேண்டிய ஒரு கால கட்டாயம். பல சபை, பல டினாமினேஷனுங்க இன்று பைபிள் காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க. அப்போ பைபிள் காலேஜினுடைய நோக்கம் எதற்காக? பைபிள் காலேஜில் படித்து வந்த உடனே ஒரு சபை நடத்துவதற்கு உரிமை கிடைக்கிறது, அதிகாரமாக கேட்கிறார்கள். இன்னொன்று, பல திருச்சபைகளில் கதவை திறப்பதுக்கு பாருங்கள், நான் பட்டம் வாங்கிவிட்டேன், நான் டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டேன், நான் ரெவரண்ட் பட்டம் வாங்கிட்டேன், நான் பாஸ்டர் பட்டம் வாங்கிட்டேன், எனக்கு சபை நடத்துவதற்கு தகுதி இருக்கிறது, நான் பிரசங்கம் பண்ண தகுதி இருக்கிறது, உங்கள் சபையில் போதிக்க எனக்கு தகுதி இருக்கிறது, இந்த வேத கல்லூரியில் படிச்சுக்கிறேன், இந்த வேத கல்லூரியில் படிச்சுக்கிறேன், இந்த டினாமினேஷனில் படிச்சுக்கிறேன், அந்த டினாமினேஷன் படிச்சுக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். நல்லது.
அப்போ கிரேக்க பதத்தை குறித்து பேச முடிகிறது, எபிரேய பதத்தை குறித்து விளக்க முடிகிறது, பல கமெண்ட்ரி குறித்து விளக்க முடிகிறது. ஆனால் இயேசுவை படிக்கவில்லையே, இயேசுவின் வாழ்க்கையை படிக்கவில்லையே. இயேசுவையும் இயேசுவின் வாழ்க்கையும் இருதயத்திற்குள்ளாக, மனதிற்குள்ளாக, சிந்தைக்குள்ளாக அனுப்பி விடுதலையே ஆகவில்லையே. ஆனால் 4 ஆண்டுகள் படித்துவிட்டு பட்டம் பெறுகிறோமே. எதற்கு அந்த பட்டம்? யோசித்து பாருங்கள். சகோதரர் பக்சிங் ஐக்கியத்திலும் சரி, சகோதரர் சகராபனுடைய ஐக்கியத்திலும் சரி, ஊழியர்கள் வேத கல்லூரி போய் படிக்க மாட்டாங்க, திருச்சபைக்குள்ளேயே உருவாக்கப்படுவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் அந்த டினாமினேஷனுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் என்பதற்காக சொல்லவில்லை. நான் டைரெக்டாக இயேசுக்கிட்ட போயிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தனக்கு அருகிலே வைத்து 3 வருடங்கள் பயிற்சி கொடுத்தார். அந்த 3 வருடம் பயிற்சி கொடுக்கும் பொழுதும் கூட அவர்கள் மத்தியில், பிரியமானவர்களே, எவ்வளவோ பொறாமை இருந்தது, எவ்வளவோ பயம் இருந்தது, எவ்வளவோ விசுவாச குறைவு இருந்தது, நடுக்கம் இருந்தது. ஆனால் என்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் என்று ஆட்கொள்ளப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை அவர்கள் என்று பெற்றுக்கொண்டார்களோ, அன்றைக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் கற்றுக்கொண்ட அத்தனை காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்தார்கள். இப்போ ஒரு கேள்வி, வேத கல்லூரி படிக்கும்பொழுது எந்த ஆவியில் போய் படிக்கிறீங்க? வேத கல்லூரி படித்து பட்டம் பெற்று வெளியே வரும்போது எந்த ஆவியில் பட்டம் பெற்று வெளியே வருகிறீர்கள்? சபையில் நடத்தும் போது, இல்லை சபை நடத்த உரிமை இருக்கிறது, தகுதி இருக்குது என்று பேசும்போது எந்த ஆவியில் சபையை நடத்துகிறீர்கள்? யோசித்து பார்க்கணும். எனவே பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வேத கல்லூரி அவசியமில்லை என்று நான் சொல்லவில்லை. வேத கல்லூரியில் போய் படிப்பதும் நான் தவறு என்று நான் சொல்லவில்லை, மறுபடியும் சொல்லுகிறேன். ஆனால் வேத கல்லூரியுடைய நோக்கம் அடிமையாகிறியா? வேத கல்லூரியுடைய நோக்கம் இச்சையிலேருந்து விடுதலை ஆகிட்டா? வேத கல்லூரியில் எப்படிப்பட்ட பாடத்தை நாம் படிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நானும் கூட 3 ஆண்டுகள் இந்த வேத கல்லூரி பாடங்களை படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி என்னுடைய டிப்ளமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு ஸ்டிக்கரே ஒட்டியிருக்கும். ஆனால் அன்றைய நாட்களில் விடுதலையாகாத பல பாவங்கள் என்னிடத்தில் உண்டு. எதற்காக படித்தேன்? படித்து முடிக்கணும், எப்படியாவது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் டிப்ளமு, செகண்ட் இயர் டிப்ளமு, தேர்ட் இயர் டிப்ளமோ வரைக்கும் 36 பாடங்களுக்கு மேலாக படித்து பட்டம் வைத்திருக்கிறேன். நானும் கூட சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறேன். ஆனால் எதற்கு அது பிரயோஜனப்பட்டது என்றால், என் வாழ்க்கையை அன்றைக்கு அது மாற்றியதா? இல்லை. ஒரு பாடம் படிக்கிற போல் படிச்சிட்டேன். எப்படி பில்டிங் மெயின்டெனன்ஸில், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற காலங்களில் பில்டிங் மெயின்டெனன்ஸில் எப்படி ஸ்டேட் செகண்ட், பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் ஸ்டேட் செகண்ட் வரணும், எப்படியாவது மார்க் எடுக்கணும், எப்படியாவது பேருக்கு முன்னால் பட்டம் போடணும் அப்படின்ற நோக்கத்தில் அன்றைய நாட்களில் நான் அந்த பைபிள் வேத கல்லூரி அந்த பாடங்களை படித்து 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 ஏன் டெல்லியில் வேறு பதிவு பண்ணி படித்து அங்கேயும் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன். யோசித்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் எதற்காக? என்னை பெருமைப்படுத்துவதற்காக, நான் இதெல்லாம் படித்தேன் என்று சொல்லுவதற்காக அன்றைய நாட்களில் நான் செய்தேன். ஆனால் வாழ்க்கையில் விடுதலை இருந்ததா என்றால் அன்றைய நாட்களில் இல்லை. அப்போ வேத கல்லூரியின் நோக்கம் இன்று சபை நடத்தி என்னை விளம்பரப்படுத்தி, புகழை தேடி, விளம்பரத்தை தேடி, மக்கள் கூட்டத்தை என் பக்கத்தில் வைத்து தந்திரமாக, மந்திரமாக, மயக்கமாக, ஆதாயத்திற்காக வசனத்தை மாற்றி புரட்டி நான் என்னை பிரபலப்படுத்தி சீரும் சிறப்போடும் நானும் என் குடும்பமும் உறவுகளும் வாழ்வதற்காகவா இந்த பட்டங்கள்? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கிட்ட எந்த பட்டம் இருந்தது? யோசித்து பாருங்கள். ஆனால் நேரடியாக அவர் என்ன செய்கிறாருங்க? அநேக காரியங்களை தேவனுடைய ஞானத்திலும் தேவ தயவிலும் வளர்த்திலும் அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். இன்று பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்மை ஆட்கொள்ளவில்லை என்றால், உலக அளவில் படிக்கின்ற அறிவு போல வேத பாட அறிவு ஒன்றுக்கும் உதவாது. அது வெற்றியை தராது. அது மக்கள் மத்தியிலும் நமக்கு பெயரை, அதாவது சாட்சியை உண்டாக்காது. அது தேவனுடைய சமூகத்தில் போய் நின்னாலும் ஃபெயிலியர் தான் நம்ம.
புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் செய்யவும் என்று பார்க்கிறோம். அப்போ வேத கல்லூரியில் பாடங்களை, இப்போ தாழ்மை குறித்த பாடங்களை படித்து எங்கே வந்து அதை அபியாசப்படுத்த முடியும்? பண ஆசை வெறுப்பதை குறித்து படித்து எங்கே வந்து அபியாசப்படுத்த முடியும்? இச்சையிலிருந்து விடுதலை ஆகணும் குறித்த படித்ததை எங்கே வந்து அபியாசப்படுத்த முடியும்? அப்போ பிரசங்கபிடத்தில் ஏறுகிற போதகர்கள், பட்டம் பெற்ற போதகர்கள் தங்கள் வாழ்க்கையில் விடுதலையாகாத பிரசங்கங்கள், விடுதலையாகாத செய்திகள், விடுதலையாகாத போதனைகள், விடுதலையாகாத தன்னுடைய வாழ்க்கையினுடைய அநேக காரியங்களை மேடைகளில் மக்களுக்கு பேசுவதனால் அந்த மக்கள்கிட்டும் விடுதலை இல்லை, இவர்களிடம் விடுதலை இல்லை. அதற்காக வேத கல்லுடைய பாடத்தினுடைய நோக்கம், பட்டத்தினுடைய நோக்கம் எதற்காக? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே தயவு செய்து உடனே நான் சிலரை பார்த்துருக்குறேன். திடீர்னு பாஸ்டர்னு போடுவாங்க, திடீர்னு ரெவரண்ட்டு போடுவாங்க, திடீர்னு டாக்டர்னு போடுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு தடவை அப்படித்தான் ஒருத்தர் வந்து பாஸ்டர்னு போட்டார், திடீர்னு ரெவரண்ட்டு போட்டார். அப்போ நான் பொதுவாக ஒரு பதிவை ஒன்று போடும்போது அவர் திருப்பி ரெவரண்ட்லேருந்து பாஸ்டருக்கு மாற்றிக்கினார். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், தயவு செய்து மக்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு காரியம், மேடைகளில் தயவு செய்து இந்த ஊழியர்களை பட்டங்களை சொல்லி பெருமை பாராட்டுவது தயவு ஸ்டாப் இட், நிறுத்திக்கொள்ளுங்க. நாம் உயர்த்த வேண்டியது. ஆனால் சொல்லுவாங்க தேவனை நாம் மையப்படுத்த. தேவனை மையப்படுத்தணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு 99 வார்த்தை ஊழியரை மையப்படுத்துறது மேடையில் வந்து. எல்லா சபைகள்லையும் இந்த காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். சொல்லவே தேவையில்ல. மேடையில் ஏறினா அவரை துதி, இவரை துதி, அவர் முகஸ்துதி, இவர் முகஸ்துதி, இவரையும் விட்டுறக்கூடாது, அவரையும் விட்டுறக்கூடாது. என்ன கொடுமை இது? அப்போ தயவு செய்து இவர் டீச்சரு, இவரால் தான், அவரால் தான் கடைசியில் ஆண்டவரால் போதிக்கப்படுகின்ற காரியம் எங்கே போனது? ஆண்டவர் நேரடியாக கற்றுக் கொடுக்கின்ற காரியம் எங்கே போனது? வேதம் எழுதி உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வேதத்தை கையில் கொடுத்தாங்களா, அதுலேருந்து கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் எங்கே போனது? யோசிச்சு பாருங்க. எனவே பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற நாட்களில் நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு தேவனை வெளிப்படுத்தும் வண்ணமாக, என்ன பட்டம் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த பட்டமும் பிரயோஜனப்படாத ஆண்டவருக்கு முன்பாக. புரிந்து கொள்வோம். எனவே தேவன் தாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற ஒரு பட்டம் நம்மிடத்தில் உண்டாவதாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு வருகின்ற இன்றைய தலைமுறைகளில் பட்டத்துக்காகவோ இல்லை புகழ் விளம்பரத்துக்காகவோ போய் வேத கல்லூரியில் படிப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை முதலாவது நாங்களும் வாழ்க்கையில் கிறிஸ்துவை படிக்க, அந்த படித்த கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் திருச்சபையிலும் வேலையிலும் சமூகத்திலும் அதை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.